தமிழகத்தின் அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கும் மிக முக்கிய நாளாக இன்று ஏப்ரல் 23, 2026 மலர்ந்துள்ளது. தமிழகத்தின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குள் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. கடந்த பல தசாப்தங்களாக தமிழகம் கண்டிராத ஒரு புதிய அரசியல் சூழலில் மக்கள் இன்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். காலையிலிருந்தே மக்கள் காட்டும் ஆர்வம் தேர்தல் முடிவுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியும் இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தடையின்றி இயங்க தொடங்கியும் இருந்தது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி காலை 9 மணி நிலவரத்திலேயே வாக்குப்பதிவு 17.69% எட்டியிருந்தது. இது கடந்த 2001 தேர்தலை விட சுமார் 4% அதிகமாகும். இதனைத் தொடர்ந்து காலை 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதமானது 37.56 உயர்ந்துள்ளது. இந்திய ஊடகங்களின் கூற்றுப்படி இதுவரை சுமார் 1,01,00,000 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது ஈரோடு மாவட்டம் 19.38% முன்னிலையில் காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் 17.8%, திருவண்ணாமலை 17.73% என தொடர்கின்றது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி 15.96%, கன்னியாகுமரியில் 17.8% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மத்திய மாவட்டமான பெரம்பலூரில் 17.68% வாக்குகள் பதிவாகியும் இருக்கின்றன. கடந்த தேர்தலில் காலை 9 மணிக்கு 13.80% பதிவாகியிருந்தது என்பது இந்த முறை மக்களிடையே எழுந்துள்ள புதிய விழிப்புணர்வை காட்டுகின்றது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரும் சக்திகளுக்கு இடையே இருமுனை போட்டி என்பது ஒரு நீண்டகால கட்டமைப்பாக இருந்து வந்தது. ஆனால் இந்த 2026 தேர்தலில் அந்த நிலை முற்றிலுமாக மாறியும் இருக்கின்றது. தற்போது திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என ஒரு பலமான 4 முனை போட்டி உருவாகியும் இருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அரசியலில் தடம் பதித்திருப்பது இந்த தேர்தலை இருக்கும் அபரிவிதமான செல்வாக்கை காட்டுகின்றது. பாரம்பரிய கட்சிகளின் வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகின்றது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் விமர்சகர் பேராசிரியர் மணிவண்ணன், தமிழக வெற்றிக் கழகம் குறைந்தபட்சம் 8 முதல் 10% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய சித்தாந்தங்களை விட புதிய மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் விஜயின் பக்கம் திரும்புவது மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியும் இருக்கின்றது. இந்த மாபெரும் ஜனநாயக திருவிழாவை தடையின்றி நடத்த தேர்தல் ஆணையம் கடந்த சில மாதங்களாக பல்வேறு கட்டம் தயார்களை செய்திருந்தது. தமிழகம் முழுவதும் மொத்தம் 5.73 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுள்ள நிலையில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான மக்களை கையாள 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டும் இருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக கண்காணித்து வருகின்றனர். மக்கள் எவ்வித தடையுமின்றி வாக்குக்காக ஏதுவாக இன்று தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து கொண்டுள்ளனர். அமைதியாக தொடங்கிய வாக்குப்பதிவில் ஒரு சில இடங்களில் சலசலப்புகளும் பதிவாகியும் இருக்கின்றன. சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டை புனித பிரான்சிஸ் பள்ளி வாக்குச்சாவடியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டும் இருக்கின்றது. இந்த தொகுதி வேட்பாளராக களம் காணும் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குச்சாவடியில் ஆய்வு செய்த போது அங்குள்ள கள்ள ஓட்டு போடப்பட்டதாக புகார் எழுப்பப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லாமல் சிலர் வாக்களிக்க முயல்வதை தடுத்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அங்கிருந்த திமுக முகவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் இருதரப்பு தொண்டர்களுக்கு இடையிலான மோதலாக மாறியது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்து மாநில போலீசாரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அங்கிருந்த மத்திய துணை ராணுவத்தினர் தலையிட்டனர். சந்தேகத்துக்குரிய நபர் ஒருவரை துணை ராணுவத்தினர் பலவந்தமாக வெளியேற்றதை அடுத்து நிலைமை
ஒருவாறு கட்டுக்குள் வந்துள்ளது. இந்த சம்பவத்தால் மயிலாப்பூர் தொகுதியில் சிறிது நேரம் வாக்குப்பதிவு தடைபட்டும் இருக்கின்றது. தமிழக தேர்தலின் தாக்கம் பெறும் தமிழகத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் கடல் கடந்து ஈழத் தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. தமிழக அரசியல் தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவாக யாழ் பொது நூலகம் மற்றும் யாழ் மாவட்ட செயலகம் போன்ற முக்கியமான பொது இடங்களில் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. அதேபோல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் ஆளுங்கட்சியான திமுக ஆகியோருக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் பதாதைகள் வைக்கப்பட்டிருப்பது ஈழத்தமிழர்கள் தமிழக அரசியலில் எவ்வளவு ஆழமான தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றது. தமிழகத்தில் ஏற்படும் ஆட்சி மாற்றம் தங்களின் வாழ்வாதாரத்திலும் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என தமிழர்கள் நம்புவது இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. வாக்குப்பதிவு இன்னும் சில மணி நேரங்களில் நிறைவடைய உள்ள நிலையில் மாலை 6 மணி வரை மக்கள் வாக்களிக்கலாம். அதன் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பான மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த தேர்தலில் யாருடைய கரம் ஓங்கியிருக்கும்? தமிழகத்தை அடுத்து 5 ஆண்டுகளுக்கு வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்விகளுக்கு விடை காண உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த தேர்தலின் முடிவுகள் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. அதுவரை தமிழக அரசியலின் நிலவும் இந்த விறுவிறுப்பு குறையாது என்பது மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும். கொழும்பு துறைமுகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய கோள்களின் விடுவிப்பு விவகாரம் தற்போது இலங்கை அரசியலில் ஒரு புயலை கிளப்பியும் இருக்கிறது. 323 கொள்கலன்கள் எவ்வித பௌதீக பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற குழு முன்னெடுத்து வரும் விசாரணைகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விடுத்துள்ள கோரிக்கை பாரிய அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே பதவி வகித்தால் அந்த விவகாரத்தில் அவருக்குள்ள பொறுப்புக்கூறல் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியும் இருக்கின்றனர். குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் முறையான பரிசோதனைகளின்றி இவ்வளவு பெரிய அளவிலான கொள்கலன்கள் வெளியேறியது எவ்வாறு என்பது குறித்து அவரிடம் சாட்சியம் பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து விசாரணை குழுவில் அங்கம் வகிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினரான சஜித் பி பெரேரா, தயாஸ்ரீ ஜெயசேகர, முஜ்புர் ரஹ்மான் மற்றும் டி.வி. சாணக் ஆகியோர் உத்தியோகபூர்வமான ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கடிதம் குழுவின் தலைவரும் தற்போதைய நீதி அமைச்சருமான ஹர்ஷன நாணயக்காரவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த எழுத்துப்பூர்வமான முன்மொழிவுகள் அனுரகுமார திசாநாயக்க மாத்திரமின்றி அந்த சம்பவம் நடைபெற்ற காலத்தில் துறைமுக அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி அமைச்சராக இருந்த ஜெனிதர் ருவான் கொடிதுவக்கு ஆகியோரும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் உயர்மட்ட அதிகாரிகளான நிதி அமைச்சரின் செயலாளர் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்துவதன் மூலம் இந்த முறைகேட்டின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை அடையாளம் காண முடியும் என எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றன. கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலைகள் ஆய்வு செய்து அதன் பின்னணியில் உள்ள சட்டவிரோத செயற்பாடுகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்து ஒரு தெளிவான கண்டறிதலை பாராளுமன்ற குழு சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இத்தகைய பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலவும் போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களோ அல்லது நாட்டின் தலைவரோ விதிவிலக்காக இருக்க முடியாது என்பதே எதிர்க்கட்சியின் நிலைப்பாடாக காணப்படுகின்றது. இந்த விவகாரம் வெறும் கொள்கலன் விடுவிப்பு தொடர்பான தொழில்நுட்ப பிரச்சினை மட்டுமல்ல, அது நாட்டின் வரி வருமானம் மற்றும் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையது. எனவே முறையான பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை இக்குழு சமர்ப்பிக்க வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட அனைத்து உயர்மட்ட அரசியல்வாதிகளும் சாட்சியமளிக்க வேண்டியது அவசியமாகின்றது. தற்போதைய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுவதாக கூறிக்கொள்ளும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்த கோரிக்கையை விசாரணை குழு எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. இந்த விசாரணை நடவடிக்கை வரும் நாட்களில் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ கடுமொரு விவாத பொருளாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை.